விநாயகன் 262 மாண்புமிகு உறுப்பினர் கு பிச்சாண்டி, மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை நிலச்சரிவு மற்றும் பெருநகரங்களில் வெள்ளம் போன்ற பேரிடர்களின் போது பயன்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையில் 9 ட்ரூப் கேரியர் 4 சக்கர வாகனங்கள் எனப்படும் கனரக வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளன. மாநில பேரிடர் மீட்பு படையினரிடம் வீரர்கள் மற்றும் படகுகளை ஏற்றிச் செல்லக்கூடிய 4 ட்ரூப் கேரியர் 4 சக்கர வாகனம் எனப்படும் கனரக வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் 193.93 கோடி செலவில் மீட்பு படையினருக்கு வேண்டிய மீட்பு உபகரணங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. பேரிடர்களை திறம்பட எதிர்கொள்ள அனைத்து வகையான ஆயத்தம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. உறுப்பினர் பிச்சாண்டி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வளர்ந்த நாடானாலும் வளரும் நாடானாலும் இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்புவதில்லை. சமீப காலமாக இந்த பேரிடர்களால் ஏற்படும் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் அதிகரிப்பதை காண முடிகிறது. வர்தா புயல், ஒக்கி புயல் என பல புயல்கள் தமிழ்நாட்டை தாக்கியுள்ளன. ஆனால் மீட்பு பணியில் காட்டப்பட்ட முனைப்பு காரணமாக 2023ஆம் ஆண்டில் தாக்கிய மிக்ஜாம் புயல் பாதிப்பிலிருந்து மக்களை விரைவாக காப்பாற்றி பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டு திராவிட மாடல் அரசு மக்களின் பாராட்டை பெற்றது. இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் மீட்பு பணிக்கான தடவாளங்கள் மேலும் மேம்படுத்த வேண்டும். பஞ்சாப் மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த பெருவெள்ள சேதத்தை மீட்பதற்கு பேரிடர் மீட்பிற்கு அந்த அரசு ATOR 1200 என்னும் தண்ணீரிலும் தரையிலும் பயணித்து மீட்பு பணிகளை செய்யக்கூடிய வாகனம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அது போன்ற வாகனங்களை தமிழக அரசு வாங்க முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மாண்புமிகு துணை சபாநாயகருடைய அந்த கோரிக்கை அரசு பரிசீலித்து அதிகாரிகள் அங்கே அனுப்பி அது போன்ற சாதனங்களை நாம் பயன்படுத்தினால் சரியாக வருமா என்பதை பார்த்து தகுந்த முன்னேற்பாடு பணிகளை செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வெளியீடு ஒன்றை சமீபத்தில் படிக்க நேர்ந்தது. அதில் தரையிலும் தண்ணீரிலும் பயணிக்கும் தொழில்நுட்ப தன்மை கொண்ட டோர்டுகா ஆம்பிபிளஸ் வீகிள் என்னும் பேரிடர் மீட்பு வாகனம் ஒன்றை குறித்து விளக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனம் மேடு பள்ளங்களை எளிதாக கடந்து செல்லும் தன்மையுடன் இயங்குவதோடு பெருவெள்ளத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதியில் சிக்கியவர்களை மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு கூட்டி செல்லும் முன்பாக அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசரகால மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வசதியையும் உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. எனவே பேரிடர் மீட்பினை விரைவாகவும் சிறப்பாகவும் மேற்கொண்டு உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் தவிர்த்திட நவீன பேரிடர் மீட்பு வாகனங்களை கொள்முதல் செய்து அரசு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பேரிடர் மீட்பு பணிக்காக தனியாக ஒரு நிதி ஆணையத்தை உருவாக்கி பேரிடரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வழங்கக்கூடிய அந்த நிறுவனங்களிடமிருந்து பேரிடர் மீட்பு நிதிக்கு தனியாக பணம் வசூலித்து அதன் மூலம் பணிகளை ஆற்றுவதற்கு அரசு முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் அரசுக்கு நல்ல யோசனையை சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதுபடி அதிகாரிகளை அனுப்பி அந்த இயந்திரங்களை பார்வையிட்டு அது தகுதியாக இருப்போம் என்று சொன்னால் அரசாங்கம் வாங்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சருடைய கருத்துக்கு கொண்டு சென்று அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். இப்போது பேரிடருக்கான தனியாக நிதி இருக்கிறது. அந்த நிதியில இருந்துதான் மத்திய அரசும் மாநில அரசும் பங்கு வைத்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வேண்டிய நிதிகளை நிச்சயமாக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம்முடைய அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த நிதியை வழங்கி நமக்கு வேண்டிய அந்த உபகரணங்களை வாங்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் மூலமாக நாங்கள் செய்து முடிப்போம். அமைச்சரிடம் ஏற்கனவே தொலைபேசி மூலமாக பேசியிருந்தோம். கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை கிராமத்திலே புத்தந்துறையிலே கடல் வீட்டு காரணமாக அங்கே இருக்கிற கரைகள் எல்லாம் உடைந்து அதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்று, பேரிடர் நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொன்னோம். நீங்களும் ஒதுக்குவதாக சொன்னிருந்தீர்கள். அதேபோல் மாண்புமிகு நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் WRO அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். சப்ளிமெண்டரி கொஸ்டினில் இது சம்பந்தம் என்று சொன்னார்கள். ஆனால் மிக திறமையான அமைச்சர் அவர். PWD ஒரு என்சைக்ளோபீடியா என்று சொல்லலாம். அதே போல் நீங்களும் இந்த நிர்வாகத்தில் என்சைக்ளோபீடியா இருக்கிறது. ஒரு 35 லட்சம் ரூபாய் தான் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த புத்தந்துறை கிராமத்தினுடைய கடற்கரை மீனவர்களினுடைய வாழ்வாதார உரிமையை காப்பது விதமாக 35 லட்சம் ரூபாயை பேரிடர் நிதி மூலமாக வழங்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சூழ்நிலை தொகை பெரிய தொகை அல்ல. அது பேரிடர் அரசாங்கத்திற்கு வந்ததா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் கேட்டு உடனடியாக அது அப்படி வரவில்லை என்று சொன்னால் உடனடியாக பரிந்துரை செய்து உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் WRO கலந்து கொண்டு நிச்சயமாக விரைவில் செய்து கொடுக்கப்படும்.